சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. எனக்கு கீழே சாப்பிட போறதுக்கே பயமா இருக்குடா. ஐயோடா, இவளுக்கு பயமா இருக்கா? ஏண்டி இப்ப எதுக்கு கீழே போறதுக்கு நீ இவ்வளவு சீனை போட்டுட்டு இருக்க? இன்னைக்கு சண்டே தானே, லீவுன்னு நினைச்சு ஒரு 10 மணி வரை தூங்கிட்டேன். அதுக்கு தான் கீழே போக எனக்கு பயமா இருக்கு. ஆமா, இந்த அம்மா மத்த நாள் எல்லாம் காலையிலேயே 5 மணிக்கு எழுந்து குளிச்சு சாமி கும்பிட்டு காபி போட்டு மாமா இந்தாங்கன்னு எழுப்புற மாதிரி தான் சீனை போடுறா. எழுந்தது இன்னைக்கு 10 மணிக்கு, மீதி நாள்ல 8 மணிக்கு எழுந்துப்ப. இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? 1 hour தான் டிஃபரெண்ட் இருக்கும். இதுக்கு ஏண்டி பயந்து மாதிரி நடிக்கிற? ஐயோடா, என்ன அப்படியே எங்க வீட்டுக்கு அப்புறம் நீ தாண்டா புரிஞ்சு வச்சிருக்கா. எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா பொண்டாட்டி பசி தாங்க மாட்டாள, அத புரிஞ்சுக்கலடா. எனக்கு சாப்பாடு தானே முக்கியம், அது உனக்கு தெரியலடா. வா போடி, நானே என்னோட முக்கியமான திங்ஸ் காணும்னு தேடிட்டு இருக்கேன். நான் அது கிடைச்சாதான் வருவேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. அது என்ன திங்ஸ்னு சொல்லி தொலை, நானும் உன் கூட சேர்ந்து தேடி அதை கண்டுபிடிச்சு தாரேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே கீழே போலாம்டா. அப்படி சொல்ற? சரி, என்னோட கூலிங் கிளாஸ் இங்க வச்சிருந்தேன், பாத்தியா? எருமை எருமை, பொண்டாட்டி பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கே, உனக்கு கூலிங் கிளாஸ் கண்ணாடி தேவையா? என்னது கண்ணாடி தானா? ஏண்டி இந்த கண்ணாடி அழுதண்டி என் அழகு டபுள் மடங்கு ஆகும். ஆமா, இவர அப்படியே கண்ணாடி போட்டோன்னே அழகு மாதவன் மாதிரி மாறிடுவாரு. இந்த கண்ணுக்கு எது போட்டாலும் அப்படியே தான் இருக்கும்டா. ஆமா, இப்போ நீ கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடணும், நீ யாரடா அழுறா? யாரு அழுதாங்களா? கீழே என் அத்தை பொண்ணு ஏஞ்சல் எனக்காக காத்துட்டு இருப்பாடி. மூஞ்ச உடைச்சு போடுவேன். உன் அத்தை பொண்ணுக்கு சீனை போடுறதுக்கு நீ கண்ணாடி தேடுற, நான் ஏன்டா உனக்கு தேடி தரணும்? நான் போய் சாப்பிட போறேன். என்னடி எங்க அத்தை பொண்ணுன்னு சொன்னன உன் மூஞ்செல்லாம் சவக்குது, கோவமா? ஆமா, நீ அத்தை பொண்ணு பெரிய உலக அழகி, அதை பார்த்து நான் பொறாமப்பட போறேனா? நீ சீனை போடு, இல்ல சிலுமிசம் வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு என்ன? நீ என்ன வேணாலும் பண்ணித்தோல, நான் போறேன். ஒய் போகாதடி, கீழே எங்க அம்மா இருப்பாங்க, அப்புறம் கழுவி பூத்துவாங்க, நீ தான் கஷ்டப்படணும். கழுவி ஊத்துனா நான் தொடச்சிட்டு உட்கார்ந்து சாப்பிடுவேன், நீ உன் வேலையை பாரு. ஏய், எங்க அத்தை இருப்பாங்கடி கீழே, அவங்க பொல்லாதவங்க, வார்த்தையாலேயே ஊசி குத்துற மாதிரி இருக்கும். இரு, நானும் வரேன். ஓய், உங்க அம்மாவே சமாளிக்கிறவன் இந்த சோனி, உங்க அத்தெல்லாம் ஏமாத்துறோம், அதெல்லாம் தூசி தட்டு மாதிரி தட்டிடுவன் இந்த சோனி. போடா போடா. திமிர் பிடிச்சவா. ஆனா இவளாலதான் எங்க அம்மாவெல்லாம் சமாளிக்க முடியுது. இதே இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா அப்பவுமே தொண்டைக்கான துணியக்கானு ஓடிப்பா. ஆமா, இதுல தானே என் பர்ஸ வச்சேன், பர்ஸ காணோம் எங்க? ஏஞ்சல், இங்க வந்து பார்த்தா இந்த ரகு பையலுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்க. நீ வேற அவன் மேல உயிரா இருந்தா, இப்போ அவன் உனக்கும் கிடைக்க மாட்டான் போல இருக்கு, எனக்கு இந்த சொத்தும் கிடைக்காது போல இருக்கு. என்னடி பண்றது? அம்மா, நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அந்த பொண்ணை மாமாட்டேருந்து பிரிச்சு நான் அந்த இடத்துக்கு போகணுன்னு இருக்கேன். நீ எனக்கு ஏதாவது ஐடியா கொடுமா? ஆமாடி, நான் ஐடியாவா முதுகுல சமந்துக்கிட்டு இருக்கேன்ல, இவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கல, மண்டைக்குள்ள எந்த ஐடியாவுமே இல்லையா உனக்கு? இந்த அமெரிக்கா பீஸ்கள் ரெண்டும் தனியா நின்னுக்கிட்டு குசு குசுனி பழக்கம் விட்டுட்டு கிடக்குங்க. என்ன பேசுதுங்க? எனக்குமே ஒரே குழப்பமா தான் இருக்கு. மாமாக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. பிடிக்காட்டி அந்த பொண்ணை மாமா கிட்ட இருந்து பிரிச்சு நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன். எனக்கு அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பொண்ணு இப்படி பேசுது, ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்தா. ஆனா
இந்த பாருடி உங்க அத்தை சொன்னதை கவனிச்சியா? அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவுமே இல்லையா? இதுதான் சாப்பிடி, நீ அவங்க நடுவுல போயிரு. என்னது நடுவுல போகணுமா? எனக்கு புரியலம்மா. மக்கு புரியாது. நடுவுல போனா அவங்க ரெண்டு பேத்துக்கும் கேப்ல நீ பூந்துருடி. அவனை அவகிட்ட இருந்து பிரிச்சிரு கொஞ்சம் கொஞ்சமா. நீ அவன் மனசுல இடம் புடி. அதை தாண்டி சொல்றேன். நீ அவன்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுடி. அப்பந்தான் அவனுக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அவளை எப்படியாச்சும் அவன் கழிச்சு கூட ஐடியா பண்ணுவான். அட பாவி, நீலாம் ஒரு தாயா? பிள்ளைக்கு எப்படி ஐடியா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா? சீ. அதான் சொல்லிட்டல, இனி மாமாவை ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேன். அவர் கூடயே தான் நான் இருப்பேன். ஊருக்கு போறதுக்குள்ள மாமாவை ஏன் வழி கொண்டு வந்துடுறேன். வருவாடி, அவரை உன் வழிக்கு நல்லா கொண்டு வருவா. நான் அவரை விட்டு பிரிஞ்சாதானே நீ அவர் கூட வர முடியும். நான் அவனை விட்டு பிரியவே மாட்டேன். நீ எப்படி உன் வழிக்கு அவனை கொண்டு வர இன்னும் பார்ப்போம். அம்மா, நான் போய் மாமாவை சாப்பிட கூப்பிட்டு வரேன். நானும் மாமாவும் சேர்ந்தே சாப்பிடுறோம். ஆளும் மண்டையும் திசையும் பாரு. இவ போய் என் புரியனை கூப்பிட போறாளாம். நீ எப்படி வர நான் பாக்குறேன்டி. அடுத்தவ புரியனுக்கு அலையிறாளுங்க. என் புரியனை அடி வளைக்க பாக்குறா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். அம்மா என்னன்னா சொத்து கலையறா, மொவா என்னன்னா என் புரியனுக்கு அலையிறா. பாத்துக்கிட்டே ஒரு கை உங்க ரெண்டு வச்சையும் பாத்துக்கிட்டே. எங்க ரெண்டு வச்சையும் பிரிக்கலானியா பிளான் பண்றா? அது உன்னால முடியவே முடியாது. பாவம், வயிறு பசிக்குன்னு கீழே சாப்பிட போனா கீழே இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டு போறாங்க. நம்மளும் போவோம். எரியுது எரியுது, உள்ளில் நடந்தா வலிக்குது வலிக்குது, வெயில் சுட்டா ஜில்லுன்னு குளிருது, ஏன்னு புரியாதா? என் வாசலில கோலமேட கொட்டி வைக்கிறேன், எதிர் வாசலில கொள்ளி வைக்கிறேன். அக்கா அக்கா அக்கா. காவியா, உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல விஜய், நான் நல்லா இருக்கேன். ஏண்டா எங்க அக்காவை தள்ளி விட்ட? விஜய் மாமா மட்டும் இப்ப இங்க இல்லாட்டி எங்க அக்காக்கும் எங்க அக்கா வயித்துல உள்ள குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் என்னத்துக்கு? சந்தியா, என்ன பண்ற? மாப்பிள்ளை ஏன் அடிச்ச? சந்தியா, என்ன எதுக்கு அடிச்ச? ஓ, உனக்கு நான் ஏன் அடிச்சேன்னு தெரியாதா? எதுக்குடா எங்க அக்காவை தள்ளின? என்னது? ஏன் காவியாவை நான் தள்ளனா? என்ன சொல்ற? நடிக்காதடா, உன் நடிப்பு எப்படின்னு எனக்கு தெரியும். நீ தள்ளி விட்டதை என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். இல்ல நீ சொல்லுவியா? ஆமாடி, நான் தான் தள்ளி விட்டேன். உன்னால என் மயிரை கூட புடுங்க முடியாது. ஏன் சந்தியா, உனக்கு என் மேல என்ன கோபம்? ஏன் காவியாவை நான் தள்ளி விட்டேன்னு என் மேல இப்படி வீணான பழிய போடுறியே? மகளே, காவியா சேலை தட்டி எதுவும் கீழே விழுந்திருப்பா. நீ ஏன் ஆதிமாப்பிள்ள மேல இவ்வளவு கோவப்படுறா? நடிக்காதடா, உன் நடிப்பை பத்தி எனக்கு தெரியும். நீ தள்ளி விட்டா நான் பார்த்தேன். ஏ சந்தியா, கிறுக்கதும் முடிச்சு போச்சா? நம்ம அக்காவை எப்படி அவர் மாப்பிள்ளை தள்ளுவாரு? அறிவு கட்டத்தனமா அவர் மேல கை வைக்க கையை முறிச்சிருவேன். ஏம்மா, இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவர் தள்ளினார நான் பார்த்தேன். சந்தியா, நீ என் மேல ரொம்ப நாளா ஏதோ ஒரு கோவத்துல இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன கோவம்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிடு. இல்லாட்டி நான் அந்த வீட்டை விட்டு போகணுமா அதையும் சொல்லு, நான் போயிடுறேன். போறீன்னா யார்கிட்ட சொல்லாம போடா. ஏன் இப்படி நடிச்சு சீன் போடுறா? ஏண்டி உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு நான் போவேனா? இப்போ நான் நினைச்ச கூட உன் வெண்டலத்தை பத்தி இவங்க எல்லாத்துக்கும் இப்பவுமே சொல்லிடுவேன். சொல்லிடுவாடி. நல்லா நடிக்கிறாடா, எல்லாரும் உன்னை நம்புறாங்க பத்தியா? அதனால நீ நடிக்கத்தான் செய்வா. நடி நடி, ஒரு நாள் உன்னை நான் அட்டக்காம விட மாட்டேன். அவ்வளோ தைரியம் தான் என் புருஷன் மேலேயே கை வைப்பா. காவியா, நீ ஏன் சந்தியா படிக்கிற? ஏன் விஜய், இவன் என் புருஷன் அடிச்சாலா? அப்ப கேட்க வேண்டியதானே? அக்கா அக்கா, அவரு அக்கா உன்னை தள்ளி விட்டாரு. ஏண்டி என்ன அவர் ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. அவர் ஏண்டி என்ன தள்ள போறாரு? ஏம்மா காவியா, நீங்க ஏம்மா சண்டை போட்டுக்கிட்டு கிடைக்கீங்க? ஏதோ சந்தியா மாப்பிள்ளை மேல தப்பா புரிஞ்சு தெரியாம கை வச்சுட்டா, மன்னிச்சுக்கிட வேண்டியதானம்மா. சரி விடுங்க விடுங்க. எப்படி அத்தை விட முடியும்? என் புருஷனை இவ தேவையில்லாம அடிச்சிருக்கா. இப்பவே இவன் என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்.
என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் வேணா இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். மாப்பிள்ள அவதான் அறிவுகட்டத்தனமா ஏதோ பண்ணிட்டா. நீங்க ஏன் மாப்பிள்ள வீட்டை விட்டு போகணும்? நீங்க போகாதங்க மாப்பிள்ள. என்னங்க நீங்க போனா நான் மட்டும் ஏன் இந்த வீட்ல இருக்கணும்? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிடலாம். எம்மா காவியா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இருமா. உன் வயிற்றுல வேற குழந்தை வேற இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு காவியா. ஏக்கா இப்படி வீட்டை விட்டு வெளியே போறீங்களா சொல்றா? ஏக்கா அப்படி சொல்லாத. நீ இப்ப மாமாட்ட மன்னிப்பு கேக்குறியா என்ன? நீ கேட்கலன்னா நாங்க இப்பவே கிளம்பிடுவோம். மாமா அவன் உண்மையாவே அக்காளை தள்ளி விட்டா மாமா. நான் பார்த்தேன் மாமா. இப்போதைக்கு சாரி கேளு, எதுனாலும் பிறகு பார்த்துக்கலாம். இப்ப என்ன உனக்காக நான் சாரி கேட்கணும் மாமாட்ட, அவ்வளவுதானே? நான் கேட்டா நீ இங்க இருந்து போக மாட்டல, உனக்காக நான் கேக்குறேன்க்கா. வேண்டாம் வேண்டாம், நீ சாரிலாம் கேட்க வேண்டாம் சந்தியா. ஓவர நடிக்காதடா, இது ஓ நேரம். நீ ஆடு ஆடு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா இருக்கும். அன்னைக்கு நான் உன்னை பார்த்துக்கிட்டேன்டா. மாமா மாமா உங்களை நான் தெரியாம அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கிடுங்க மாமா. காவியம்மா, நீ மாப்பிள்ளைய ரூம் கூட்டு போமா. ஆதி, நீங்க ஏன் அழுறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணினீங்க? வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். சரி காவியா, வா போலாம். வரட்டாடி என் செல்ல குட்டி, பாய். ஏன்டி சந்தியா இப்படி பண்ணா? மாப்பிள்ள தப்பா ஏதாவது நினைச்சிட போறாருடி. எம்மா அவர் அக்காவை பிடிச்சி தள்ளுனாருமா, நான் பார்த்தேன். ஏம்மா சந்தியா, ஒருவேளை மாப்பிள்ள காவியா மேல கை வச்சதை நீ தப்பாவோட புரிஞ்சிருக்கலாம்ல. அவ தடுமாறியோட கீழே விழுந்திருக்கலாம்ல. அது வந்ததே. இந்த பார் மருமகளே, எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்கீங்க. எந்த விஷயம்னாலும் எடுத்தேன் கவுத்தன்லாம் முடிவு எடுக்க கூடாது. அவர் வேற உங்க வீட்டு மூத்த மாப்பிள்ள, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோமா. சரி மாமா, நான் பார்த்து நடந்துக்கிட்டேன். எப்பா விஜய், நாங்க வெளியே நிக்கிறோம், நீ மருமகிட்ட சொல்லிட்டு வாப்பா. சொல்லிட்டு வரேம்மா. மாமா அவன் உண்மையாவே அக்காவை தள்ளுனா மாமா, நான் பார்த்தேன் மாமா, நான் பொய் சொல்லல. அந்த பொறுக்கி நாயி காவியாவை கண்டிப்பா தள்ளியிருப்பான். நான் உன்னை 100% நம்புறேன் சந்தியா. எனக்கு பயமா இருக்கு மாமா, அவன் அக்காவை ஏதாச்சும் பண்ணிடுவானோ, நான் கிடைக்கலங்கிற கோவத்துல அக்காவை ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. சந்தியா, அதெல்லாம் காவியாக்கு ஒன்னும் ஆகாது. நம்மள மீறி அவன் ஏதாவது பண்ணிட போறான். உன் மேல உள்ள ஆசையில தான் அவன் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்றான். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் திருந்திடுவான். அவன் உன்னை பாக்குற பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் கண்ணை நோண்டி எடுத்துடலாமாலாம் தோணும். அவன் எனக்கு சொந்தமான உன்னை ஆசைப்படுறான்னு தெரியும் போது அப்படியே அவனை கொண்டு குழி தோண்டி புதைச்சிடலாமான்னு இருக்கும். ஆனா காவியாக்காக தான் அவனை விட்டு வச்சிருக்கேன். மாமா நீங்க இப்போ கட்டாயமா ஊருக்கு போகணுமா? என்னை விட்டுட்டு போகணுமா மாமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பாரு சந்தியா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் உன்னை நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். அவனுக்கு இப்போ டார்கெட் ஃபுல்லா நம்ம கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்ன்றதுலதான் இருக்கு. நீ அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. எதுனாலும் கோவப்படாது சந்தியா. அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராவே இரு. அப்புறம் காவியாவும் பார்த்துக்கோ. ஆமா, எனக்கு உங்களை வீட்டுக்கு உடைய மனசு இல்ல. உங்க மேல இப்படி சாஞ்சுக்கிட்டே இருக்கணும் போலே இருக்குது. ஓய் சந்தியா, இப்படிலாம் பண்ணாத. இப்படி பண்ணுனா மாமனுக்கும் வீட்டுக்கு போக மனசே இருக்காதுல்ல. நான் வீட்டுக்கு போனா கூட உன் ஏக்கத்திலே இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, மாமாக்கு காய்ச்சல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தோட மாமா காய்ச்சல்ல தான் இருப்பேன். அப்புறம் உன்னால என் மேல சாய முடியுமா? சாய முடியாதுல்ல. அதனால எதுனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம். போங்க மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மேல நான் சாயவே மாட்டேனே. சாய மாட்டியா? ஏன் தங்கம்? கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன். பிடிச்சிக்கலாம். மாமா இப்ப கிளம்பிட்டா? மாமா எனக்கு உங்களை அனுப்ப மனசே இல்லை. இவ்வளவு நாள் என் கூட இருந்தது இவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? சரி மாமா, நீங்க போயிட்டு வாங்க. ஞாபகார்த்தமா இந்த முத்தத்தை வச்சுக்கோ.
எருமை எருமை சாப்பிட தானே போனேன், இப்படி மேல வந்து விழுறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? டேய் அது அது வந்து புரியுதுடி, நீ கீழே போகவே இல்ல. நான் ரூமுக்குள்ள என்ன பண்றேன்னு நீ கதவு ஓட்ட வழியா உத்து பார்த்துட்டு இருந்திருக்க. நான் கதவு இழுக்கியோ நீ என் மேல வந்து விழுந்துட்ட, அப்படித்தானே? இவர் அப்படியே ராணுவ ரகசியத்தை உள்ள நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் உத்து பாக்குறது, நான் போய்கிட்டு இருந்தேன்னா அப்படியே ஒரு பேய்டா என் பின்னாடியே வந்துச்சு. நான் பயந்து ஓடி வரேன். ஏண்டி இந்த பட்ட பகல்ல பேய் எப்படி வரும்? நீயே பேய், ஒருவேளை உன் உருவத்தை பார்த்து நீயே பேய் நினைச்சு பயந்துட்டியோ? ஏய் ஆண்டா கண்ணா, உண்மையாவே ஒரு டவுசரும் ஒரு சட்டையும் போட்டுட்டு ஒரு பேய் நம்ம ரூம் நோக்கி தாண்டா வந்துகிட்டு இருக்கு. என்னது சட்டையும் டவுசரும் போட்டு இருந்துச்சா? ஒருவேளை ஆம்பளை பேயோ? இங்க நில்லு, நான் ஆம்பளை பையா இல்ல பொம்பளை பையான்னு பார்த்து சொல்றேன். ஏய் மேல படுத்துட்டு அங்க இங்கேயும் நெடியாதடி, எனக்கு நீ நெறிய நெறிய முதுகு குத்துது. நம்ம வேணா பெட்ல படுத்துட்டு ஆம்பளை பையா பொம்பளை பையன்னு பாப்போமா? அண்ணன் நாண்டு போடுவேன். பெட்ல படுத்தணும், பெட்ல ஆசை தோசை அப்பள வடை விட்டா என்ன விடுடா, நான் எந்திரிக்கணும். வேணாம் வேணாம், பெட் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ், இங்கேயே இப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா? எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. நீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் கனா கண்டேனடி, கனா கண்டேனடி. வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா மலரே மௌனமா? மின்னலே நீ வந்ததே நடி, ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன். எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ என்னை தாளாட்ட வருவாளோ? ரகு மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பண்றோம்? நாங்க ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணு பண்ணலையா? இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்து கிடந்து உருண்டிட்டு இருக்கீங்க, கேட்டா ஒண்ணு பண்ணலன்னு சொல்றீங்க. ஓ இத கேக்குறியா? நான் வெளியே வர்றதுக்காக கதவு திறந்தனா இவனும் வெளியே இருந்து உள்ள வந்தாலா, நாங்க ரெண்டு பேரும் மோதி இப்படி கீழே விழுந்து கிடக்கும். மோதி கீழே விழுந்துட்டீங்கன்னா உடனே எழுந்துக்கணும். இப்படி 1 மணி நேரமா கீழே படுத்து கிடக்குறது. ஏம்மா அமெரிக்கா பொண்ணு, நானும் என் புருஷனும் எவ்வளவு நேரம் நானும் உருண்டுட்டு கிடப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க எது வேணா பண்ணிக்கொள்ளைங்க. நீங்க புருஷன் பண்ணாட்டினா இதனால கதவை மூடிட்டு பண்ணும். இப்படி கதவை பப்பர் வேன் திறந்து போட்டா உள்ள நாங்க வந்து என்னன்னு கேட்க தான் செய்வோம். ஓய் கண்ணு, இது என் பெட்ரூம். நாங்க மூடிட்டும் பண்ணுவோம், திறந்து போட்டும் பண்ணுவோம். உனக்கு என்ன? நீ நல்லா பாயிண்டா பேசுறடி, பேசு பேசு. ஆமா உனக்கு அப்படிதான் தோணும். ஏன்னா உன் மேல நான் படுத்துருக்கேன்ல, உனக்கு அப்படிதான் தோணும். உனக்கு வந்து வச்சுக்கிறியே. எப்ப வேணாலும் வச்சுக்கோ, நான் ரெடி தான். பட்டிக்காடு தான் இப்படி அறிவு கடத்தனமா பண்ணிட்டு இருக்குன்னா நீங்களும் ஏன் மேம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இவளுக்கு என்ன? நான் என் புருஷன் மேல படுத்திருக்கேன். பேண்ட் சட்டை போட்டு வந்த பேய் மாதிரி பின்னாடியே வாரா. ஓஹோ, பேய் பேண்ட் ஷர்ட் போட்டு வருதுன்னு சொன்னது இவ்வளவுதானா? ஏமா ஏஞ்சல், உனக்கு தாமா நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ வராட்டி இவன் என் மேல மோதி இருக்க மாட்டா, நாங்க கீழே விழுந்திருக்க மாட்டோம், எனக்கு இந்த மாதிரி கிளுப்பு கிடைச்சிருக்காது. என்னடா மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறந்தது மாதிரி இருக்கு. மனசுல அப்படியே கிளுகிளுப்புல துள்ளுது போல. எப்படி நான் மனசுக்குள்ள நினைச்சத அப்படியே உன் வாய் சொல்லுது? ஏன்னா உன் மனசுல தானே என் காதை வச்சு படுத்திருக்கேன். உன் மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அது என் காதுல கேக்குது. அப்போ என் மனசு வேற என்னென்னமோலாம் சொல்லுது, அதெல்லாம் கேக்குதா? மத்தபடி உன் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு கேட்கலப்பா. அது எப்படி கேட்கும்?
கேட்டாதான் எல்லாமே நடந்துருமே. மாமா ஏய், ஏஞ்சல், நான் தான் உன்னை அப்பவே போக சொல்லிட்டேன்ல, நீ இன்னும் போகலையா? இன்னும் இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிற? சொல்லுவீங்க மாமா, நல்லா சொல்லுவீங்க. நான் நிக்கிறது கூட தெரியாம ரொமாட்டிக்கா பண்றீங்க. இருங்க, நான் போய் அத்தைய கூட்டு வரேன். பட்டாப்பட்டி போட்ட பொண்ணு போயிட்டா. எப்பாடி அவள்கிட்ட இருந்து இவனை காப்பாத்துக்கு நான் போடுற பாடு. டேய் கை விடுறா, நான் எந்திரிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம். மூஞ்செல்லாம் அடிச்சு உடைச்சு விடுவேன். மறுபடியும் கை எடுத்துரு. உங்க அம்மா யாராச்சும் வந்து தொலைஞ்சிட போறாங்க. எந்திரிடா. இன்னைக்கு எதிர்பார்க்காத நடந்த தரிசனம் நல்லதா இருந்துச்சு. சரி, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஏய், இப்ப நான் சொன்னதை கேட்டுதானே சிரிச்ச? நான் ஒண்ணு சிரிக்கலப்பா. நின்னுகிட்டே கனவு காணாத. கீழே விழுந்துற போறா. வா கீழே போலாம். கேடி கேடி புல்லா. வாழ நினைக்கிற